ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு சனியினுடைய வக்கர பயிற்சினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சியானது தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 137 நாட்கள் சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரையும், இந்த 2026 ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரையும் ஒரு 4.5 மாதங்கள் சனி பகவான் 7ஆம் இடத்துல கண்டசனியாக உங்களுக்கு வக்ரநிலை பெற இருக்கிறார். பாருங்க, கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போ சனி பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இந்த வக்கர காலகட்டத்தில் ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வருவார். அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து மீண்டும் நேர்கதியில் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். பொதுவாக வக்கரம் அப்படின்னா பாருங்க, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம். ஆனால் வக்கர காலகட்டத்தில் கிரகங்கள் உண்மையில் பின்னோக்கி செல்வதில்லை. அதே போல் வக்கர காலகட்டத்தில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து அந்த காலகட்டத்தில் அந்த சனி பகவான் தூரத்தில் இருப்பார். தன்னுடைய சுயவேகத்தில் சுற்றுவதனால அந்த கிரகத்துக்கு பலம் கூடுதல் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ அந்த காலகட்டத்தில் சனியினுடைய காரகத்துவம் ஆதிபத்தியத்தில் உங்களுக்கு பிரியம் இருக்கும். இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 5க்கும் 6க்கும் உடையவர், 7ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறார். அப்போ 5ஆம் இடம் 6ஆம் இடம் 7ஆம் இட ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு பலம் பெறும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அதே போல் சனி நின்ற ராசிக்கு 5ஆவது வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் சனி பகவானுக்கு வக்கரநிலை ஆரம்பமாகும். சனின்ற ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுவார். சரி, இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர காலம் எப்படி இருக்கும்? கன்னிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 6ஆவது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய புதன் பகவான். கன்னி ராசிக்குள் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரம் முதல் 2 பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும். பொதுவாக கன்னி ராசிக்காரர்கள் பாருங்க, தந்திரசாலிகள். அதிக கோபம்ங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. தனது விவேகத்தால் எல்லாவற்றையும் முறியடிக்கக்கூடியவர்கள் பாருங்க கன்னிராசிக்காரர்கள், ராஜதந்திரம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். அறிவில் சிறந்தவர்கள், பல பட்டங்கள் பெற்றவர்கள் அப்படின்லாம் சொல்ல முடியும். சரி, கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்க 7ஆம் இடத்துல கண்டகசனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு பாருங்க குடும்பத்தில் கண்திஷ்டி இருக்கும். இப்போ சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியில் சொல்கிறீங்க, ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறேன், ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறேன்னு வெளில சொன்னீங்கன்னா அந்த காரியம் நடக்காது. ஏன் அப்படின்னா சனி பகவான் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் கண்திஷ்டி நிறையா இருப்பதனால அந்த காரியத்தில் தடை வரும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் வெளில சொல்லக்கூடாது. சரி, இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார், சனி வீட்டில் ராகு இருக்கிறார். அதே போல் 12ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கோச்சாரம் ரொம்ப வலுவாக இருக்கு. ஏன் வலுவாக இருக்குன்னா, சனிக்கு வீடு கொடுத்த குரு 11ல் இருக்கிறார், சனி வீட்டில் ராகு இருக்கிறார். அப்போ மிக பிரபாண்டம் என்று சொல்லக்கூடிய ராகுவும் குருவும் பாருங்க நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்ப மிகப்பெரிய பதவியை எட்டி பிடிக்க முடியும் கன்னிராசிக்காரர்கள். உயர்ந்த பதவிகள் தேடி வரும். அதே போல மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும். குரு 11ஆம் இடத்தை விட்டு 12ஆம் இடத்துக்கு வர்றதுக்குள்ள வாழ்க்கையில ஒரு வளர்ச்சிங்கிறது கட்டாயம் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. இப்ப குரு பகவான் 2027 ஜூன் வரையும் 11ஆம் இடத்துல இருப்பார். சனி பகவானும் 2027 ஜூன் வரையும் 7ஆம் இடத்துல இருப்பார். சனி நின்ற குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப உத்தியோகத்தில், ஏன்னா சனி தொழில்காரகன், உத்தியோகத்தில் சொந்த தொழிலில் ஒரு பிரகாசம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் இருக்கும். இந்த வக்கர காலகட்டமாக இருந்தாலும் சரி, இந்த கண்டக சனியாக இருந்தாலும் சரி, தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம், உயர் பதவி, நல்ல மேம்பட்ட வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்கும். ஆனால் நல்ல தசாபுத்திகள் நடைமுறையில் இருக்கணும். இப்போ ராகு திசையில் சுய புத்தி நடக்குது, சனி கேதுவோட கூடி ராகுவோட கூடி இப்போ சுய புத்தி நடக்குது அப்படின்னாலாம் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இருக்காது உங்களுக்கு. நல்ல இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிர திசையோ
இல்லை சனி பகவான் பலம் பெற்று சுபக்கிரகங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய திசையோ, இல்லை லக்னாதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் திசையோ நடந்தால் தான் வாழ்க்கையில் உயர்வு இருக்கும். நீங்கள் எந்த திசை நடந்தாலும் குரு பார்வை, சுக்கிரன் பார்வை, சுபர் இடத்துல நல்ல யோகமான இடத்துலேருந்து திசை நடத்தினா பாதிப்பு இருக்காது. சரி, இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள், சனி 7ஆம் இடத்துல இருக்கிறார். ராசியை பார்க்குறாரு. உடம்பு வலி, கைகால் வலி, அலைச்சல், எங்கே போனாலும் ஒரு காரியம் இழுபறியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த வக்கர காலகட்டத்தில் சனி பகவான் அப்படியே ஆப்போசிட்டாக பலன் கொடுக்கும். தன்னுடைய பாவத்தன்மையை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கொடுக்க மாட்டார். அப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லதை செய்வார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண யோகம், குழந்தை பாக்கியம், புது வேலை, அரசாங்க வேலை, உயர் பதவி, திடீர் அதிர்ஷ்டம், வியாபார யோகம், சொந்த தொழில் விருத்தி, இப்படி மிகப்பெரிய மாற்றங்களை கன்னிராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க. என்ன, குரு பகவான் சாதகமான இடத்துல இருக்கிறார். சனி பகவானும் பாருங்க சாந்தமாகிறார், வக்ரநிலை பெறுகிறார். அப்போ இந்த 2026 ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்ட காலகட்டங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்திலையும் சனி வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் ஒரு உயர்ந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை, ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு குரு பகவான், ராகு பகவான் கொடுப்பார். இப்போ சனி பகவான் ராசியை பார்க்குறாரு. சனி வீட்டில் ராகு இருக்கிறார். அப்போ வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள், வேற்று இனத்தவர்களால் ஆதாயம், டிரான்ஸ்போர்ட்டு, எலக்ட்ரிக்கல், மருத்துவம், கம்ப்யூட்டர், இது போன்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வருங்க. வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். உயர்ந்த நாடுகள், வளர்ந்த நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு. கோச்சாரம் வலுவாக இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. தசாம்பதிகளும் உங்களுக்கு நல்ல பலமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இலக்கை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக கட்டாயம் விளங்கும். ஏன்னா குரு பகவான் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் நல்ல இடத்துல இருக்கிறாருங்க. குருவுக்கு 11ஆம் இடம் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான இடம். குரு 11ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லைனாலும் சரி, நீண்ட காலமாக திருமணம் ஆகணும்னாலும் சரி, நீண்ட காலமாக வேலை இல்லைனாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண யோகம் கிடைக்கும், புது வேலை கிடைக்கும், உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டே இருக்கும். அதே போல் வாழ்க்கையில் ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவமான பதவி, உயர்ந்த பதவி, இதெல்லாம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யணும். அதே போல் கன்னிராசிக்காரர்கள் சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யணும், ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு சரியான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ சனியினுடைய வக்கர காலத்தில் பாருங்கள், ஒரு நிறைவை, வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க கன்னிராசிக்காரர்கள். 5ஆம் அதிபதிங்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்றம் தரும். பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டம் தரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். இந்த வக்கர காலகட்டத்தில் பாருங்கள், திட்டங்கள் பலிதமாகும், திடீர் அதிர்ஷ்டம் வரும், ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும். அதே போல் 6ஆம் அதிபதி கேந்திரம் அப்படின்னா பாருங்கள், எதிரிகள் தலைதெறிக்க ஓடுவாங்க, சுபக்கணங்கள் வரும். அதே போல் அதிகார பதவி வரும். அதே போல் மருத்துவத்துறையில் போலீஸு, இராணுவம் போன்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு யோகம் கிடைக்கும். அது போன்ற அரசாங்க பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் சொல்ல முடியும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ கன்னிராசிக்காரர்கள் இந்த சனியினுடைய வக்கர காலகட்டத்தில் ஒரு பெரிய நிறைவை பார்க்க முடியும், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.